என் பாசத்துக்குரிய உறவு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் டிசி துரைப்பாண்டியனின் பணிவான வணக்கத்துடன் ரொம்ப நாளாக நாம் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் இசக்கிராஜா தேவர் நேற்று சின்னம்மாவை போய் பார்த்து பேசியுள்ளார். சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ஃபேஸ்புக்கிலே ஆகட்டும், இணையதளத்திலே ஆகட்டும், எங்க பார்த்தாலும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சின்னம்மா அவர்களை நேரில் போய் பார்த்தார் இசக்கிராஜா தேவர் கூட்டணி அப்படி என்று இன்னைக்கு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, ஜெட்டு வேகத்தில் போகுது. அதே மாதிரிங்க சின்னம்மாவை போய் சாதாரணமாக பார்த்து யாரும் பேசி விடவே முடியாது, லேசில் போக முடியாது. அவங்க யாருக்கிட்டையுமே பெரும்பாலும் உட்கார்ந்து பேச மாட்டாங்க. ஆனால் சரித்திரத்தில் 1.25 மணி நேரம் இசக்கிராஜா தேவர் கூட சின்னம்மா அவர்கள் பேசியுள்ளார். மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு. அதாவது நீண்ட நாளைக்கு அப்புறம் சின்னம்மாவினுடைய முகத்தில் ஒரு இன்முகமான அந்த மகிழ்ச்சிகரமான முகத்தை நேற்று நான் பார்த்தேன். மிக்க மகிழ்ச்சி. அதாவதுங்க, ஒரு தலைவருக்கு தளபதி கண்டிப்பாக வேணும். அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தளபதியாக செயல்பட்டது சின்னம்மா அவர்கள். இன்றைக்கு சின்னம்மா அவர்களுக்கு தளபதியாக செயல்பட போவது பிஎம்டி இசக்கிராஜா தேவர். அன்றைக்கு அம்மா அவர்களுக்கு வேலாக உறுதுணையாக காத்திருந்தது, பாதுகாத்தது சின்னம்மா அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் மக்களுக்கு பாதுகாவலாக, போர் வாளாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருப்பது இசக்கிராஜா தேவர். வேலும் வாளும் ஒன்று சேர்ந்தது, வெற்றிதான் இனி, அதில் எந்த மாற்றம். அதாவதுங்க, தலைவன் அப்படின்னா அதுக்கு ஒரு கொள்கை வேணுங்க, கொள்கை கோட்பாடு கண்டிப்பாக இருக்கணும். அவன் தான் தலைவனாக ஆகக்கூடிய தகுதி உள்ளவன். இன்றைக்கு முக்குளத்து சமுதாயத்திலே அனைத்து மக்களின் ஆதரவையும் பெற்று, அன்பையும் பெற்று, தென் மாவட்டங்களில் இன்னைக்கு அதிக வாக்குகள் தேவர் சமுதாயத்து தலைவர்களே யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இசக்கிராஜா தேவருக்கு மட்டும்தான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குறுகிய காலத்தில் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் யாருக்கும் விலை போகவே இல்லை. இதே இசக்கிராஜா தேவர் இன்றைக்கு எடப்பாடி கூட போய் கூட்டணியாக சேர்ந்திருந்தால் நிச்சயமாக பெட்டி கிடைக்கும், ஏன் சீட்டும் கிடைக்கும். அதே மாதிரி தான் திமுகவில் போய் சேர்ந்திருந்தாலும் அவருக்கு பெட்டி கிடைக்கும், சீட்டும் கிடைக்கும். ஆனால் அவர் போகவில்லை. தன்மானம் உள்ளவன், சாதாரணமாக சொல்ல முடியாது. என் அன்பார்ந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நான் ஒன்று சொல்றேன். நமக்கெல்லாம் இசக்கிராஜா தேவரை போல ஒரு தலைவன் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். சாதாரணமான விஷயம் இல்லை. சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா இன்னைக்கு இல்லை, தன் உயிருள்ள நாள் வரைக்கும் ஓடி வந்து பாதுகாப்பார். அவருக்கு என்ன ஆசை? சின்னம்மாகிட்டேயே அவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? அம்மா, உங்களுடைய ஆசை என்ன? யாரை ஒழிக்க வேண்டும்? உங்களுடைய ஆசைப்படி நான் உங்களுக்கு பலமாக இருப்பேன் அப்படி என்று பேசியுள்ளார். இதை பார்த்துட்டு கேட்டுட்டு சின்னம்மா அவர்களுக்கு மிக்க சந்தோஷம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஆதரவுகள் குறைவாக இருக்கு. நிறைய பேர் பதவிக்காகவும் பணத்துக்காக தான் தேடி போகிறான். அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வரா. நிறைய பேர் புதுசாக வர.
ஆனால் அன்றையிலிருந்து சின்னம்மாவுக்குத்தான் நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படி என்று சொன்ன ஒரே சமுதாய போராளி யாருன்னு கேட்டீங்கன்னா பிஎம்டி இசக்கிராஜா தேவர் மட்டும்தான். அவர் நீ கை காமிச்சா 5 லட்சம் ஓட்டு கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி சீட்டு 5 சீட்டு வேணும் அப்படி என்று கோரிக்கையை கேட்டுள்ளதாகவும் கேள்விப்பட்டேன். ஆனால் அவரா கேட்கல. 5 சீட்டு எனக்கு இந்தந்த தொகுதியில் வேணும்னு கேட்கல. அம்மா அவர்கள் யாரை எதிர்த்து போட்டியிடச் சொன்னாலும் போட்டியிடுவதற்கு தயார் அப்படின்ட்டார். ஆனால் நான் என்ன சொல்கிறோம்னா, அவருக்கு அந்த 5 சீட்டு கேட்டார்ல, ஒரு 5 இடத்துல போட்டியிடலாம். ஒன்று எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆலங்குளம், இன்னொன்று தென்காசி, இன்னொன்று சங்கரங்கோயில், இன்னொன்று சாத்தூர், இன்னொன்று சிவகாசி. இந்த 5 இடத்துலையும் அவருக்கு வாய்ப்பு உள்ளது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். ஆனால் சின்னம்மா அவர்களோ நயினார் நாகேந்திரனை எதிர்த்து போட்டியிடுங்கள் அப்படின்னா இசக்கிராஜா தேவர் கண்டிப்பாக போட்டியிடுவார். அப்படி போட்டியிட்டால் ஓட்டுக்கள் 2 பக்கமும் சிதறும். திமுக அசால்ட்டாக ஜெயித்து விடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இசக்கிராஜா தேவருக்கு சாத்தூர் தொகுதியில் அதிகமான வாக்குகள் உண்டு. நயினார் நாகேந்திரனுக்கு எவ்வளவு ஓட்டுகள் இருக்கோ அதே ஓட்டு அங்கே அவருக்கு இருக்கு. அந்த மக்கள் எல்லாருமே இசக்கிராஜா தேவரை தான் வேட்பாளராக விட வேண்டும் அப்படின்றாங்க. ஆனால் இது அம்மா கையில் இருக்கு. அம்மா யாரை போட்டியிட சொல்லுகிறாரோ அவர்கள் அந்தந்த தொகுதியில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் போட்டியிட தயார். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சின்னம்மா அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் முழுவதும் அதிகமாகிவிட்டது. எந்த ஊர்களுக்கு போனாலும் தேவர் சமுதாயத்து மக்கள் ஊர்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி. நேற்று நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர் எந்த ஊர் தெரியுமா? வடக்கு விஜயநாராயணம். அங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 600 ஓட்டிலிருந்து 700 ஓட்டு சின்னம்மாவுக்கு தான். ஆனால் யாரை விட்டாலும் சரி, யாரை வேட்பாளராக விட்டாலும் சின்னம்மாவுக்கு தான் இந்த ஓட்டுன்றாங்க. இதே மாதிரி நிறைய ஊர்களில் தேவர் சமுதாயத்து ஊர்களில் எங்கே போனாலும் சரி சின்னம்மாவுக்கு தான் ஓட்டு. அதே மாதிரிங்க மாற்று சமுதாய மக்கள் நெல்லையிலங்க ஒருத்தர் போட்டியிடுறான் அப்படிங்கிறார். திருநெல்வேலியில் எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ எல்லா மக்களுமே அம்மா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காங்க. இதுல ஜாதி கிடையாது. ஆனால் முக்குளத்து சமுதாயத்து மக்கள் 90% கண்டிப்பாக அம்மாவுக்கு தான் ஓட்டு போடணும். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசங்கள். இன்னொன்று நான் சொல்றேங்க, தலைவர்கள்லாம் நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்க சின்னம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். தயவு செஞ்சு யாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் நீங்க துணையாக போய்விடாதீர்கள். அதே மாதிரி அமமுகவுக்கும் போய்விடாங்க. ரெண்டுமே இன்னைக்கு ஆகாதுன்னு ஆகி போச்சு. டிடிவி தினகரன் என்னைக்கு எடப்பாடி கூட போனாரோ அன்னையிலேருந்து தேவர் சமுதாயத்து மக்கள் இன்னைக்கு அவரை ஓரங்கட்டி விட்டார்கள். இப்போ தேர்தல், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு தயாராகி விட்டது. அவர் எந்த பக்கம் போனாலும் சரி 4 பக்கமும் இன்னைக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இசக்கிராஜா தேவர் அவருடைய ஆதரவாளர் கட்சிக்காரங்க நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியை ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு வரவிட மாட்டாங்க. அவருடைய வேட்பாளரும் வர முடியாது. எல்லா வீடுகளிலும் தேவர் சமுதாயத்து வீடுகளில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஓட்டு கேட்டு போக முடியாது. போனால் வாரிய கட்டியை கொண்டு தான் அடிக்க போறார்கள், சாணியை கரைச்சி தான் ஊத்த போறார்கள். அவ்வளவு தூரத்துக்கு வெறி பிடிச்சிருக்காங்க. பெண்களுங்க, பொம்பளைங்க. நேற்று கேட்டேன், இதுவரைக்கும் அமமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு இருந்தோம்,
ஆனால் இன்றைக்கு மாறிவிட்டோம். சின்னம்மாவுக்கு தான் ஓட்டு போடணும். உண்மை இது, சொல்லத்தான் போகிறேன். இதை நீங்கள் எல்லாரும் பாருங்க. கேமரா கொண்டு போய் வீடு வீடாக ஷூட் பண்ணி என்னோட யூடியூப் சேனலை போடத்தான் போகிறேன். லைவாக நீங்கள்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க. அதே மாதிரிங்க இசக்கிராஜா தேவரை மட்டும் சும்மா சொல்லிடக்கூடாது. அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சின்னம்மா சின்னம்மா சின்னம்மாங்க. அது காரணம் என்ன? விசுவாசம், உணர்வுகள், பாசங்கள், சமுதாய பற்றுதல். சமுதாய பற்றுதல் உள்ளவன் மட்டும்தான் சமுதாயத்தை காக்க முடியும். யார் பணம் கொடுத்தாலும் எந்த பக்கமும் போவேன் அப்படி என்பது சமுதாய பற்றுதல் உள்ளவன் கிடையவே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்தலில் நமது சின்னம்மா அவர்களுக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் 30 தொகுதிகளில் பிரச்சாரத்துக்கு போக உள்ளது. அந்த 30 தொகுதிகளும் அமோகமாக ஓட்டுகளை வாங்கும் அள்ளும் என்பது என்னுடைய கருத்து கணிப்பாகும். நானும் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்றைக்குமே சின்னம்மாவினுடைய உண்மை பாச கவிஞன், பாச தொண்டன். ஆனால் இசக்கிராஜா தேவரும் எனக்கு அதே மாதிரி தான். எனக்கு சமுதாயம் ஒரு கண்ணு, கட்சி ஒரு கண், ரெண்டும் ஒன்று தான். என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஆட்சியில் இசக்கிராஜா தேவர் சின்னம்மா கூட போய் சேர்ந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மிக்க இந்த மாதிரி என் வாழ்நாளிலே ஒரு சந்தோஷமாக நான் இருந்த நாள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நானும் ரொம்ப போராடினேன். அவரை கொண்டு எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. இதே மாதிரி இன்னும் 1-2 கட்சிகள் தேவையில்லாமல் நீங்கள் போய் அந்த கட்சி கூட கூட்டணி, இந்த கட்சி கூட்டணி யாரும் போகாதீங்க. நம்ம சமுதாயம், நம் யார், நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு துரோகம், அந்த துரோகத்தை நாம் அழிக்க வேண்டும். அரக்கனை ஓட விட வேண்டும். விரட்டி விரட்டி அடிக்க வேண்டும். அந்த ஒரு கொள்கை கோட்பாட்டில் இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் தலைவர்கள் அத்தனை பேர் நீங்கள் ஒன்று கூடுங்க. இன்னும் யாருனாலும் வாங்க. சின்னம்மா யாரையும் வேண்டாம்னு, ஆனால் போகுவதற்கு ஒரு அணுகுமுறையோடு போகணும். நீங்கள் அவங்கள சாதாரணமாக பேசிவிட முடியாது. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கள் வாரோம், உங்களை பார்க்கணும், கூட்டணிக்கு வாரோம் அப்படி என்று கேட்டுக்கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அம்மா அவர்கள் உங்களை பார்ப்பதற்கு சம்மதிப்பார்கள் என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக நான் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக சின்னம்மாவுக்கும் போவேன். சின்னம்மா யாரை கைகாட்டி வேட்பாளர் அப்படி என்று அறிவிக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் ஓட்டு கேட்டு போவேன். எடப்பாடி பழனிசாமியின் முகத்திரையை தெரு தெருவாக கிளின்னு கிழிப்பேன். அதே மாதிரி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கும் நான் பிரச்சார பீரங்கியாக போவேன். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்பேன். எடப்பாடி பழனிசாமியின் துரோகங்களை டிவியில் போட்டு காட்டுவேன். அவ்வளோ தூரத்துக்கு நான் எல்லாத்தையும் சேகரித்து வைத்துள்ளேன். அதனால் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடியை துரத்துவோம். சின்னம்மா அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.